ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க எதுவும் பார்க்க ஒல்லியா இருந்தா சொல்லுவாங்க, இங்க பாரு எப்படி இருக்கான் பாரு, சரியா சாப்பிடாம சோமலியா நாட்டு குழந்தைங்க மாதிரி இருக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பாவமா இருக்கும். ஒரு ரொட்டி ஒரு பால் இது கிடைக்காதா? ஐநா மனித உரிமைகள் ஒவ்வொரு முறையும் அந்த போட்டோலாம் எடுத்து போடுவாங்க. அந்த குழந்தைகளோட எலும்புகள்லாம் எண்ணிடலாம். ஒரு சின்ன கழுகு இல்லை, ஒரு பருந்து நினைச்சா கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு லெஸ் வெயிட்டா இருக்கக்கூடியவங்க. அந்த சோமாலியா நாட்டு தாய்மார்கள் மார்பில் பாலே சுரக்கிறது கிடையாது. அவ்வளவு வறுமை அவ்வளவு இதுல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய குளுக்கோஸ் அதிகமா உற்பத்தி ஆகிறது தான் நல்லா 3 வேளை சாப்பாடு கிடைக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அவனுக்கு சாப்பிட்டுருப்பான், உடம்பெல்லாம் கொழுப்பு நிறைய நிறைஞ்சிருக்கும். அவன் ஒரு 30 நாள் நோன்பு இருக்கும்போது அந்த கொழுப்பு கரைஞ்சு கரெக்டா 8 மணி நேரத்துல அவன் உடல் தூய்மையாகும், கழிவுகள் வெளியேறும், கசடு போகும், மனது கட்டுப்பாடு ஒரு நிலைக்கு வருது. இவன் அடிப்படையில சோத்துக்கே கஷ்டப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் அன்றாடம் காட்சிகள். சராசரி கிராமத்துல சொல்லணும்னா பரதேசியா, நானே பரதேசி மாதிரி இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்றாடம் காட்சிகள். அன்னைக்கு கூலி வேலைக்கு போலன்னா அன்னைக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரியான மக்கள். என்னை கேட்டா தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான மக்கள் ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஓரளவு வளர்ச்சி அடைந்த மாநிலம், தமிழ்நாடு கேரளாலாம். சோமாலியாவை உதாரணம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இஸ்லாம்ங்கிறது உலகம் முழுமைக்கான மார்க்கம் தானே. அப்ப சோமாலியால இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம், அவங்க அந்த தாய்ப்பால் ஊறாத அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகள், இவங்களோட இருக்கிற ஒரு குடும்பமும் நீங்க சொல்லக்கூடிய 8 மணி நேரம் நோம்புங்கிற அந்த சயின்டிபிக் கான்செப்டும் ரிலிஜன் கான்செப்டும் ஒத்து வருமா? அதாவது சயின்டிபிக் கான்செப்ட்ங்கிறது இஸ்லாம் சொன்னது இல்லை, நான் சொன்னதுதான். இந்த காரணத்தை அந்த காரணம் இதுக்கு நீங்க சொல்ல சோமாலியாவுக்கு பொருந்தாது. என்னடா அவன் சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உணவு இல்லைங்கிறது கரெக்ட் தான். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக பயிற்சிங்கிறது இருக்குல்ல, அது சோமாலியாவுக்கு தேவை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப வறுமையில் இருக்கிறவன் தான் திருடுவான். அதாவது தவறான வழியில பொருளீட்ட பார்ப்பான். சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கலங்கும் போது எவன் சாப்பாட்டையெல்லாம் எடுத்துக்கிறலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவனுக்கு வரும். அவனுக்கு தேவை என்னன்னு கேட்டா, ஒரு ஆன்மீக இறைவன் இருக்கிறான், நம்முடைய வறுமையின் காரணமாக நம்ம அடுத்தவனுடைய பொருளை எடுத்துடக்கூடாது, திருடிடக்கூடாது, கொள்ளையடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயிற்சி அவனுக்கு தேவைதானே ஆன்மீக பயிற்சிங்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த பிறர் பொருளை அபகரிக்கிற விஷயத்துல வறுமையில உள்ளவங்க தான் அதிகமா அதை செய்யறாங்க. திருட்டு வசதி உள்ளவன் குறைவான அளவு தான் செய்யறான். மேலும் அதிகரிக்கிறதுக்காக என்ன செய்யறான், சில வேலைகளை செய்யறான். ஏழையா இருக்கிறவன் திருட்டு, பிக் பாக்கெட்டு, இந்த மாதிரி எல்லாம் போற ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சமுதாயமா இருந்தாங்கன்னா எல்லாம் ஒரு வயிற்றுக்கு தானே.